தெரிஞ்சாலும் ஆனால் நான் கட் பண்ணிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளோட விலாகை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஐ எம் ஸோ சாரி ஃபார் தேட். சாட்டர்டே பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு என்னோடய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிருந்தார். நியூவான பிளேஸ் கிடையாது, பட் அந்த கிச்சன் இருந்த செட்டப் பார்த்திங்கன்னா நியூ தான். பாப்பா வந்து எப்போவுமே வண்டியில் போனாலே வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளவே தூங்கிடுவா. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் கூட இப்படி தான் பண்ணுவாங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேனில் பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப் வந்து இருக்குது. வேனுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் கொடுத்து சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு வேண்டிய திங்ஸை ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உக்காந்தாச்சு. நமக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணிட்டோன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்க அந்த டிஷ் நேம் வச்சு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம போய்ட்டு வாங்கிக்கணும். ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸ் தான். எனக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் மோமோஸ் தான். அது ஸ்டீம்டு மோமோஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரைடு மோமோஸாக இருந்தாலும் சரி, மோமோஸ்னாவே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா ஆஃப்கானி ஸ்டைல் சிக்கன் மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா ப்ரான் செஸ்வான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. அது நல்லா காரமாகவே இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஸோ ஆஃப்கானியில் இருந்த சாஸ் கொஞ்சம் எடுத்து அவளோட நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணி அவளை வந்து சாப்பிட வச்சோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அவங்களே கிச்சன் பாப்பா பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டப்பை திறந்து காமிச்சாங்க. பில் பே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டேவோட விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டே பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு டேஸ்டியாக ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே மட்டனில் நிறைய கொழுப்பு இருக்கும், அதுலேயே எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா ஸ்பைசஸ்க்கு பார்த்திங்கன்னா பட்டை 3 லவங்கம், கடற்பாசி இதை சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு பச்சை மிளகாய் எனக்கு பர்சனலாக ரொம்பவும் பிடிக்கும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீல வாக்கில் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தது ஒரு 3 சேர்த்து. இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா சாத்தே பண்ணியாச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்த உடனே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1/4 டீஸ்பூன். அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு உடனே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாத்தையுமே நல்லா பிரித்து எடுத்துரும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து குழஞ்சி வதங்கி வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கிட்ட குக் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக குழஞ்சி வதங்கி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை ஒன்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி அதையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ண பிறகு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மசாலாஸ்லாம் சேர்த்த பிறகு நல்லா லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் மசாலாஸ் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலாவோட. மட்டனை சேர்த்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் கிட்ட தட்டு போட்டு அப்படியே வந்து குக் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமையே மட்டனில் இருந்த தண்ணியே பாருங்கள் எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே மட்டன் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விட்டு எடுத்துப்பீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 7 விசில் கிட்ட விட்டுப்பேன். அதே மாதிரி நான் மூடி போட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஏழு விசில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஃப் ஆன பிறகு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. மட்டனுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் எங்களோட லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நான், என்னோடய தங்கச்சி, ஹஸ்பண்ட் 3 பேரும் பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட்டில் எப்போவுமே நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். இந்த டைமு டிமார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதோட ப்ரைஸு, குவான்டிட்டி இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் நான் என்னென்ன திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக், ஜஸ்ட்டு 129 ருபீஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சூப்பரான ஒரு டைமண்ட் கட்டு ஒர்க்கில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் பேஸ்கெட் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட், இதோட ப்ரைஸ் வந்து 299 ருபீஸ். இது அவுட்டர் சைடு இன்னர் சைடு எல்லாமே பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி இருந்துச்சு, பட் அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த ஒரு பெரிய பேஸ்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ட்ரே, பேஸ்கெட்டு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டி, லோவஸ்ட் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான கலெக்ஷன்ஸு. இந்த பேஸ்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். இதோட டிசைன் பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹைட்டான அகலமான ஒரு ட்ரே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே, இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 149 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிட்டு வித் ஹேண்டிலோடு வரக்கூடிய இந்த ஒரு கண்டெய்னர் ஜஸ்ட்டு 149 ருபீஸ் தான். வீடியோவில் பார்க்குறதுக்கு இதோட சைஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஆப்டாக தெரியல, பட் ட்ரஸ்ட் மீ, ரியலாகவே சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரே வந்து 89 ருபீஸு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, இது அதை விட குட்டி சைஸு. பெரிய சைஸ் வந்து 99 ருபீஸ், இது வந்து 89 ருபீஸ். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அக்ரலிக் பாக்ஸு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 249 ருபீஸ். அக்ரலிக் பாக்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும், பட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் அக்ரலிக் பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்கெட்டோட அவுட்டர் டிசைனே வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 199 ருபீஸ். அடுத்ததாக இந்த 6 கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 89 ருபீஸ். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் ஜஸ்ட்டு 249 ருபீஸ் தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கண்டெய்னர் இருக்குது. அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 3 kg வர பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய குவான்டிட்டியில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஜஸ்ட்டு 119 ருபீஸ். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் ஜஸ்ட்டு 149 ருபீஸ் தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி, ஜஸ்ட்டு 149 ருபீஸ். சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டி, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. பட் பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சனாக நான் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எதையுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அடுத்ததாக இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 கண்டெய்னர்ஸ் இருக்குது, ஜஸ்ட் 249 ருபீஸ். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 7 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 129 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 99 ருபீஸ். இதோட குவான்டிட்டி வந்து 1200 ml. இதோட லிட்டு பாருங்கள், ரொம்பவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எனக்கே இந்த கண்டெய்னர்ஸோட ப்ரைஸ், குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது வாங்கணுன்னு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. பட் ஆல்ரெடி என்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது, அதனால் நான் இதை வாங்கினாலும் எனக்கு யூஸ் இருக்காது, அதனால் நான் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா 2 in 1 கண்டெய்னர், ஜஸ்ட் 179 ருபீஸ்.
இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 300 ml கெப்பாசிட்டி இருக்கும். வித் ஸ்பூனோட 3 கண்டெய்னர் ஜஸ்ட் 59 ருபீஸ்க்கு. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 1000 ml ஜஸ்ட் 89 ருபீஸ்க்கு 4 கண்டெய்னர் வந்து கிடைக்குது. இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml வித் ஸ்பூனோட 3 கண்டெய்னர்ஸ் ஜஸ்ட் 89 ருபீஸ். இதுக்குள்ளுமே பார்த்திங்கன்னா 5 கண்டெய்னர்ஸ் இருக்குது ஜஸ்ட் 99 ருபீஸ். நான் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் பெருமுகையில் இருக்கக்கூடிய டிமார்ட்க்கு தான் போயிருந்தேன். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட கண்டெய்னர்ஸோட குவாலிட்டி எல்லாமே ரியலாகவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரைஸ் பாயிண்ட்டுமே ரொம்பவும் லோ. வெள்ளூர் பெருமுகையில் இருக்கக்கூடிய டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கட்டும், பேஸ்கெட்டு, ட்ரே இது எல்லாத்தையுமே இவ்வளோ மாஸ் கலெக்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.